نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. تفسير سورة البقرة آية 23 இருந்து 25 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன் மேலும் என்றால், குந்தும் நீங்கள், ஃபீ இருந்தால், ரைபின் சந்தேகம், மிம்மா இதில், நஸல்னா நாம் இறக்கிய, அலா மீது, அப்தினா நம் அடியார், ஃபஅத்து எனவே கொண்டு வாருங்கள், பிசூரத்தின் ஒரு சூரா அல்லது ஒரு பகுதி, மின் இருந்து, மிஸ்லிஹி இதை போன்ற, வத்உ மற்றும் அழைக்கவும், ஷுஹதாஅக்கும் உங்கள் சாட்சிகளை, மின் இருந்து, தூனில்லாஹி அல்லாஹ்வை தவிர, இன் என்றால், குந்தும் நீங்கள், சாதிகீன் உண்மையானவர்களாக. 23வது ஆயத். நாம் நமது அடியாருக்கு இறக்கியதில் நீங்கள் சந்தேகப்பட்டு அல்லாஹ்வினால் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை அமைத்து கொண்டு வாருங்கள். ஃபஇன் பின் என்றால், லம் இல்லை, தஃஅலு நீங்கள் செய்வீர்கள், வலன் மேலும் ஒருபோதும் இல்லை, தஃஅலு நீங்கள் செய்வீர்கள், ஃபத்தகு எனவே பயப்படுங்கள், அன்னார நெருப்பு, அல்லதி அதற்கு, வகூதுஹா அதின் எரிபொருள், அன்னாசு மக்கள், வல் ஹிஜாரத்து மற்றும் கற்கள், உஇத்தத் தயாரிக்கப்பட்டுள்ளது, லில் காஃபிரீன் நிராகரிப்பவர்களுக்காக. 24வது ஆயத். நீங்கள் அவ்விதம் கொண்டு வர இயலாது போனால் உங்களால் நிச்சயம் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களும் கற்களும் இரையாகின்ற நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள், அது நிராகரிப்பவர்களுக்கென தயார் செய்யப்பட்டுள்ளது. வபஷிரி மேலும் மகிழ்ச்சியான செய்தியை கொடுங்கள், அல்லதீன அவர்களுக்கு, ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களுக்கும், வ அமிலு மற்றும் அமல் செய்தவர்களுக்கும், அஸ்ஸாலிஹாத்தி நல்ல, அன்ன நிச்சயமாக, லஹும் அவர்களுக்கு, ஜன்னாத்தின் தோட்டங்கள், தஜ்ரி ஓடுகிறது, மின் இருந்து, தஹ்திஹா அவற்றின் கீழே, அல் அன்ஹாரு ஆறுகள், குல்லமா எப்போதெல்லாம், ருசிகு அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட்டால், மின்ஹா அவற்றில், மின் இருந்து, சமரத்தின் ஏதாவது ஒரு பழம், ரிஸ்கன் ரிஸ்காக, காலு அவர்கள் சொல்வார்கள், ஹாதா இது, அல்லதி இதைத்தான், ருசிக்னா உணவு எங்களுக்கு வழங்கப்பட்டது, மின் இருந்து, கபலு இதற்கு முன்னர், வ உது இப்போது அது வழங்கப்பட்டது, பிஹி அதனோடு, முத்தஷாபிஹன் ஒரே விதமாக இருக்கும், வலஹும் மேலும் அவர்களுக்கு, ஃபீஹா அதனுள், அஸ்வாஜுன் மனைவியர்கள், முத்தஹரத்துன் தூய்மையான, வஹும் மேலும் அவர்கள், ஃபீஹா அதற்கு உள்ளே, ஹாலிதூன் நிரந்தரமாக தங்குவார்கள். 25வது வசனம். நபியே, எவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதில் கூறப்பட்டுள்ளபடி நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தோட்டங்கள் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அவற்றில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி ருசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம், முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள். ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியவைகளையே கொடுக்க பெறுவார்கள். பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள். அன்றி அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள்.
وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நாம் நம் அடியாருக்கு இறக்கி அருளியதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை போன்ற ஒரு சூறாவை உருவாக்குங்கள். அதற்காக அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை அழையுங்கள், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவை நமக்கு அறிமுகப்படுத்திய போது முதலாவதாக சொன்னது ஸாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹ், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாகும். அதேபோல் இங்கே மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இந்த குர்ஆனின் மீது கடுகளவாவது சந்தேகம் இருந்தால் பின் இதே போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள். இப்போதுதான் அல்லாஹ் இபாதத்தை பற்றி, அதாவது அவனை மட்டுமே வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான். உடனே குர்ஆனின் நம்பகத்தன்மையை பற்றி கூறுகிறான். ஏன்? அதாவது அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதற்கு குர்ஆனை தான் ஆதாரமாக எடுக்க வேண்டும். அதன் மூலம்தான் அல்லாஹ் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். வழிபாட்டை செய்வது எப்படி, எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்வதற்கு ஆதாரம் திருக்குர்ஆன் தான். அதனால் இதில் ஏதும் சந்தேகம் இருந்தால் அதை முதலில் நீக்கிக்கொள், பின் இதில் உள்ள அத்தனை கட்டளைகளையும் பூர்த்தி செய் என்பதாகும். இதன் மூலம் குர்ஆனை ஓதுவதும் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதும் எவ்வளவு முக்கியம் அவசியம் என்பதை பற்றி நமக்கு தெரிய வருகிறது. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا. ரைப் எப்படிப்பட்ட சந்தேகம்? ரைப் என்பது எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு வகையான தயக்கமான அல்லது முடிவெடுக்க முடியாத சந்தேகத்தை குறிக்கும் ஒரு சந்தேகமாகும். மனிதன் தன் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலாவது சந்தேகம் வந்துவிட்டால் பின் அவனால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தவோ நம்பிக்கை வைக்கவோ முடியாமல் போகும். அதை குறித்து அவனது செயலிலும் மாற்றம் வந்துவிடும். தன் மன அமைதியையும் இழந்து தவிப்பான். இங்கே அவனுக்கு எதன் மேல் சந்தேகம்? மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய குர்ஆன் மீது சந்தேகம். அப்த் அடியார் என்று அர்த்தம். இங்கே அப்த் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நல்குணங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடியாராக இருப்பதுதான். எவன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் வேறு யாருக்கும் அடிமையாக மாட்டான். மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ, மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ற கவலையே இருக்காது. நம் சமுதாயத்தில் நிறைய பேர் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன நினைப்பார்களோ என்ற கவலையில்தான் வாழ்கிறார்கள். இதனாலேயே தன் காசு பணம் உழைப்பு என்று எல்லாத்தையும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதில் செலவழிக்கிறான். அல்லாஹ்வுக்கு அடிமையானவன் இந்த சிக்கலில் மாட்ட மாட்டான். அவன் சுதந்திரமாக வாழுவான். அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியமாகும். அல்லாஹ்வுக்கு அடிமை ஆகாதவன் வேறு யாருக்காவது அடிமையாக இருப்பான். பின் அவனை ஷைத்தான் மிக சுலபமாக அவன் பக்கம் திருப்பிக் கொள்ளும். புனித குர்ஆனை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்களுக்கு இந்த ஆயத் ஒரு எளிதான சோதனையை வைக்கிறது. அவர்கள் புனித குர்ஆனிற்கு சமமான ஒரு பகுதியை உருவாக்க வேண்டும். அது சூரத்துல் பக்ரா அளவிற்கு பெரிதாக இல்லை என்றாலும் சூரத்துல் கௌசர் போன்ற ஒரு சிறு சூரத்தாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. அல்லாஹ் தன் அடியாரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி அருளியதில் சந்தேகம் உள்ளவர்களும் புனித குர்ஆனை அல்லாஹ்வின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்வதில் தயங்குபவர்களும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படைப்போ அல்லது வேறு ஒருவரின் படைப்போ என்று சந்தேகிப்பவர்களும் தங்கள் எதிர்ப்பை நிரூபிக்க புனித குர்ஆனுக்கு சமமான ஒரு சூறாவை கொண்டு வர வேண்டும். வதுஉ ஷுஹதாஅக்கும், அதற்காக உங்கள் கூட்டாளிகள், உங்களுக்கு ஆதரவளிப்பவர்கள் மற்றும் நீங்கள் வழிபடும் உங்கள் தெய்வங்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள்.
மற்றும் அவர்களின் உதவியையும் நாடுங்கள். யாரையெல்லாம் தெரியுமோ அவர்கள் அனைவரையும் கூப்பிடுங்கள். காஃபிர்களை தனிநபர்களாகவும் குழுக்களாகவும் அவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சாட்சிகளை அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேடும் சாட்சியத்தை வழங்கக்கூடிய அர்த்தமுள்ள, ஞானமுள்ள மற்றும் பேச்சாற்றல் மிக்க மனிதர்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் அஸ்ஸவஜல் சவால் விட்டுள்ளான். 1400 வருடங்கள் ஆகியும் இன்று வரை யாராலும் ஒரு சூரத் என்ன, ஒரு ஆயத்தை கூட கொண்டு வர முடியவில்லை. சூரத்துல் பனி இஸ்ராயில் ஆயத் 88 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்களும் ஜின்களும் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக ஒன்று கூடினாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருந்தாலும் கூட இது போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது என்று கூறுங்கள். قُلْ لَئِنِ اجْتَمَعَتِ الْإِنسُ وَالْجِنُّ عَلَى أَنْ يَأْتُوا بِمِثْلِ هَذَا الْقُرْآنِ لَا يَأْتُونَ بِمِثْلِهِ وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அதிசயம் கொடுக்கப்பட்டது. அது மனிதர்களை நம்பிக்கையை நோக்கி இட்டுச் சென்றது. எனக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹ் இறக்கி அருளிய வஹி. மறுமை நாளில் எனக்கு அதிக பின்தொடர்பவர்கள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களில் தமக்கு ஒரு வஹி அருளப்பட்டது என்று கூறினார்கள். அதாவது அவர் மீது அதிசய குர்ஆன் குறிப்பாக ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு அதிசயமும் ஒரு குறிப்பிட்ட நபியுடன் தோன்றி அவருடன் முடிந்தது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொண்டு வந்த ரிசாலத், அதாவது இஸ்லாம் மற்றும் புனித குர்ஆன் காலத்தின் முடிவு வரை நிலைத்திருக்கும். புனித குர்ஆன் உங்களை பணிவானவராக மாற்றும் ஒரு புத்தகம். மனிதனின் அனைத்து ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தி செய்து அவனது தனிப்பட்ட அல்லது சமூக செயல்பாட்டின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுதலை வழங்கும். புனித குர்ஆனை போல அனைத்து வகையான அறிவு மற்றும் ஞானத்தையும் இவ்வளவு குறுகிய காலத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வேறு எந்த புத்தகமும் இல்லை. உலகின் சிறந்த புத்தகத்தை 4-5 முறை படித்தால் மிகவும் தீவிரமான ரசிகன் கூட அதன் ரசனையை இழந்து விடுவான். ஆனால் புனித குர்ஆனின் தனித்தன்மை என்னவென்றால், ஒருவர் அதை எவ்வளவு அதிகமாக படிக்கிறாரோ அல்லது ஓதுகிறாரோ அவ்வளவு அதிகமாக அதை மீண்டும் மீண்டும் செய்ய ஆர்வமாக இருப்பார். உலகின் புனித நூல்களிலேயே கூட திருக்குர்ஆன் இந்த விஷயத்தில் தனித்துவமானது. புனித குர்ஆன் அரபியில் ஓதப்படும் போது அது ஒரு சாதாரண கேட்பவரின் இதயத்தை கூட ஒரு விசித்திரமான முறையில் சொல்ல முடியாத வகையில் பாதிக்கும். அது ஒரு முஸ்லிமாகவும் இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கலாம். பல மதங்களின் புனித நூல்கள் தொலைந்து போயுள்ளன அல்லது அவற்றின் ஒருங்கிணைந்த மற்றும் உண்மையான வடிவத்தில் இனி இல்லை. ஆனால் அல்லாஹ் புனித குர்ஆனை பாதுகாப்பதாகவும் இறுதி வரை சிறிதளவு மாற்றமும் ஏற்படாமல் பாதுகாத்து வைப்பதாகவும் குர்ஆனிலேயே வாக்குறுதி அளித்துள்ளான். இஸ்லாத்தின் 14 நூற்றாண்டு வரலாற்றில் வேறு எந்த புனித நூலும் செய்யாத அளவுக்கு கையால் எழுதப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட மில்லியன் கணக்கான பிரதிகள் உலகம் முழுவதும் பரவியுள்ளன. இந்த விஷயத்தில் புனித குர்ஆனின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், எல்லா யுகங்களிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் ஒரு மெய்யெழுத்தோ உயிரெழுத்தோ கூட மாறாமல் கோடிக்கணக்கான மக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தனது இறுதி புத்தகத்தை வெறும் எழுத்து வடிவில் மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களின் இதயங்களிலும் பாதுகாத்து வைத்துள்ளான். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களால் ஒருபோதும் அதை செய்யவும் முடியாது. அப்படியென்றால் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள். அது காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا குர்ஆனின் ஒரு பகுதியையாவது நீங்கள் கொண்டு வந்தால், ஆனால் உங்களால் ஒருபோதும் கொண்டு வரவும் முடியாது. அதனால் ஒப்புக்கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புனித குர்ஆனும் உண்மை என்று.
மேலும் அல்லாஹ்தான் அனுப்பி வைத்துள்ளான் என்று. இல்லை என்றால் ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்தின் நெருப்புக்கு அஞ்சுங்கள், பயப்படுங்கள். ஏனெனில் நரகத்தின் நெருப்புக்கு எரிபொருளாக போவது மண்ணெண்ணெயோ பெட்ரோலோ அல்ல, மனிதர்களும் கற்களுமாகும். வகூத் எரிபொருள், நெருப்பை மூட்டவும் ஊட்டவும் பயன்படுத்தப்படும் பொருட்களாகும். வஅம்மல் காசிதூன ஃபகானூ லிஜஹன்னம ஹதபா, நேர்மையான பாதையிலிருந்து விலகிச் சென்றவர்கள் அவர்கள் நரகத்திற்கு விறகுகளாக இருப்பார்கள். சூரத்துல் ஜின் 15வது ஆயத். இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம அன்தும் லஹா வாரிதூன் லவ் கான ஹாஉலாஇ ஆலிஹதம் மா வரதூஹா வகுல்லுன் ஃபீஹா ஹாலிதூன். நிராகரிப்பவர்களே, நிச்சயமாக நீங்களும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குபவையும் நரகத்திற்கு எரிபொருள்தான். நிச்சயமாக நீங்கள் அதில் நுழையுங்கள். இந்த சிலைகள் கடவுள்களாக இருந்திருந்தால் அவர்கள் நரகத்தில் நுழைந்திருக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் அனைவரும் அதில் தங்கிவிடுவார்கள். சூரத்துல் அம்பியா 98-99வது வசனங்கள். ஹிஜாரா, அதாவது நீங்கள் வணங்கிய கல்லால் செய்யப்பட்ட சிலைகள் நரகத்தின் நெருப்பின் எரிபொருளாகும். மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட கடவுள்கள், நீங்கள் வழிபட்ட சூரியன் சந்திரன், இவை அனைத்தும் நரகத்தின் நெருப்பின் எரிபொருளாகும். இன்னொரு கருத்து என்னவென்றால், ஹிஜாரா என்பது ராட்சத அழுகிய கருப்பு கந்தக கற்களாகும், சல்பியூரிக் கற்கள். அவை சூடாகும் போது அதிகளவு வெப்பமடையும், துர்நாற்றம் அடிக்கும். அதிலிருந்து வரும் புகை மிக அடர்த்தியாக இருக்கும். மேலும் அது தோலுடன் ஒட்டிக்கொள்ளும். இந்த தண்டனை யாருக்கு? அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு. இதுதான் அதாபுன் அதீம். ஆனால் நரகத்தின் நெருப்பிலிருந்து தப்பியிருங்கள் என்று எல்லோருக்கும் கட்டளையிடப்பட்டுள்ளது. யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சூரத்து தஹ்ரீம் 6வது ஆயா. இதனால் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், காஃபிரானவனை எப்படியும் நரகத்தின் நெருப்பு விடாது. ஆனால் அதே சமயம் தான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளும், முஃமின் என்று சொல்லிக்கொள்ளும் சில பேர்களும் நரகத்தின் நெருப்பின் வேதனையை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜன்னத்தில் நுழைவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. இந்த நெருப்பு காஃபிர்களின் நெருப்புக்கு வித்தியாசமானதாக இருக்கும். இந்த நெருப்பின் எரிபொருளும் அதே மனிதனும் கற்களும் தான். இதுவும் பயங்கரமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வின் தண்டனையை குறைத்து எடை போட்டு விடாதீர்கள். இது கந்தகக்கல் ஆகும். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இதை படைத்து காபிர்களுக்காக தயார் செய்தான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தின் நெருப்பை விட நரகத்தின் நெருப்பு 70 மடங்கு கொடியதாகும். 70ல் ஒரு பங்கை தான் அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளான். சாதாரணமாக சமைக்கும் போதே அப்படி ஒரு வெப்பம் இருக்கும். மற்றும் ஒரு வீடோ அல்லது பெரிய கட்டிடமோ பற்றி எறிவதை பார்த்ததுண்டா? அந்த தீ மிகவும் பயங்கரமாக இருக்கும். 70ல் ஒரு பங்கு தீ அப்படி என்றால் நரகத்தின் நெருப்பு எப்படி இருக்கும்? கற்பனை செய்யவே உள்ளம் நடுங்குகிறது. உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நெருப்பு இப்போதும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது, அதாவது நரகம். இந்த வசனம் ஏனென்றால் அல்லாஹ் உஇத்தத் தயாரிக்கப்பட்ட என்ற பொருள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறான். அதாவது காபிர்களுக்காக அல்லாஹ் நரகத்தின் நெருப்பை தயார் செய்து வைத்துள்ளான். முஃமின் செல்ல வேண்டி இருந்தால் அது அல்லாஹ் விரும்பாத அமல் செய்ததன் பலனாகத்தான் இருக்கும். ஆனால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டான். ஆகையால் யார் குர்ஆனை நிராகரிக்கிறார்களோ, யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நரகமாகும். ஜஹன்னம் அல்லது நரகம் இதற்கு பிறகு படைக்கப் போவதில்லை. அது படைக்கப்பட்டு விட்டது. மிஅராஜின் இரவில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது.
நரகத்தின் நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கும் துஆ, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு துனியாவிலும் மறுமையிலும் நன்மையை தந்தருள்வாயாக, நரகத்தின் நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயீல வ மீகாயீல வ ரப்ப இஸ்ராஃபீல அஊது பிக மின் ஹர்ரின் நாரி வ மின் அஸாபில் கப்ரி. யா அல்லாஹ், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் ஆகியோரின் இறைவனே, நெருப்பின் வெப்பத்திலிருந்தும் கபரின் வேதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஒரு நபர் ஒரு நாளைக்கு 3 தடவை நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு துஆ செய்தால் நரகம் அல்லாவிடம் சொல்லும், யா அல்லாஹ், இவரை என்னிடமிருந்து காப்பாற்று என்று. அதனால் எப்படியாவது ஒரு நாளைக்கு 3 தடவை நரகத்திலிருந்து பாதுகாப்பை நாடியும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற துஆவையும் தினமும் கேட்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார் எழுதி ஒட்ட வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் இருப்பதற்கு மறந்து விடாதீர்கள். ஏனெனில் நாங்கள் எப்போது துனியாவிலிருந்து விடை பெறுவோம் என்பது நமக்கு தெரியாது. வபஷ்ஷிரில் லதீன ஆமனூ وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. மேலும் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிபவர்களுக்கு சொர்க்கத்தில் தோட்டங்கள் உண்டு என்று நற்செய்தி கூறுவீராக. அதற்கு அடியில் ஆறுகள் பாய்கின்றன. அவர்களுக்கு அதிலிருந்து ஏதாவது பழங்கள் வழங்கப்படும் போதெல்லாம் இதுதான் எங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டது என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே மாதிரியான பழங்கள் பரிமாறப்படும். மேலும் அவர்களுக்கு அதில் பரிசுத்தமான துணைவியரும் இருப்பார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பாத அவனுடைய துரதிர்ஷ்டவசமான எதிரிகளுக்கு அல்லாஹ் தயார் செய்துள்ள வேதனையை பற்றி குறிப்பிட்ட பிறகு அவனையும் அவனுடைய தூதர்களையும் நம்பி விசுவாசத்தில் நிலைத்து நல்ல செயல்களை செய்யும் அவனுடைய மகிழ்ச்சியான உண்மையுள்ள நண்பர்களின் நிலையை பற்றி குறிப்பிடுகிறான். பயங்கரமான நரகத்தை பற்றி சொன்ன பிறகு உடனே அழகான நிம்மதியான சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது திருக்குர்ஆனின் ஒரு வழிமுறையாகும். எச்சரிக்கைக்கு பிறகு நற்செய்தி தருவது. ஜஹன்னமும் அதன் கொடிய நெருப்பை பற்றியும் சொல்லி மக்களை பயமுறுத்தி எச்சரித்து உடனே அடுத்த ஆயத்தில் ஜன்னத்தை பற்றியும் அதிலுள்ள அழியாத சுகங்களையும் சொகுசுகளையும் சொல்லி மக்களை மகிழ்ச்சி அடைய செய்வது குர்ஆனின் வழக்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பஷீர் மகிழ்ச்சி அடையும் செய்தியை சொல்பவரும் மற்றும் நதீர் எச்சரிப்பவரும் ஆவார். இந்த வழக்கம் ஈமான் கொண்ட அடியான் அல்லாவின் அருளை நோக்கி ஈர்க்கப்படுவதற்காகவும் அவனுடைய தண்டனைக்கு பயப்படுவதற்காகவும் மற்றும் அல்லாவின் மன்னிப்பின் மீது நம்பிக்கை வைப்பதற்காகவும் ஆகும். இந்த ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி அடையும் செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். பஷ்ஷிர், யாருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தி? வபஷ்ஷிரில் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு. அது மட்டுமல்ல, வ அமிலு ஸாலிஹாத்தி, மற்றும் சாலிஹான அமல்களை நன்மையான செயல்களை செய்பவர்களுக்கு. வெறும் வாய்ப்பேச்சால் ஈமான் கொள்ளாமல், வெறும் மனதால் மற்றும் ஈமானை ஒப்புக்கொள்ளாமல் செயல்களின் மூலமும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடையும் காரியங்களை செய்பவர்கள். ஈமானும் சாலிஹான அமலும் ஒன்றுக்கொன்று இணைந்தவையாகும். ஒன்று இல்லாமல் இன்னொன்று ஏற்றுக்கொள்ளப்படாது. சாலிஹான அமல் இல்லாமல் ஈமான் முழுமையடையாது. ஈமான் இல்லாமல் சாலிஹான அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சாலிஹான அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. முதலாவது, அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் செய்யும் நற்செயல் அல்லாவுக்காக, அல்லாவுக்கு மட்டுமே என்ற நியத்துடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஷரீஅத்தின் சட்டத்தின்படி இருக்க வேண்டும்.
இப்படி செய்தவர்களுக்குத்தான் மகிழ்ச்சியான செய்தி. அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு தோட்டங்கள் ஜன்னத் உண்டு, அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திற்கு அடியில் ஆறுகள் ஓடுகின்றன என்று அல்லாஹ் கூறினான். அதாவது அதன் மரங்கள் மற்றும் அறைகளுக்கு அடியில். சொர்க்கத்தின் ஆறுகள் கஸ்தூரி மலைகளுக்கு அடியில் இருந்து ஊற்றெடுக்கின்றன. ஜன்னத் என்றால் அடர்ந்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம். அந்த மரங்கள் அடர்ந்த நீளமான நிழல்களை கொடுக்கும். அங்கு இருப்பவர்கள் இணையில்லா மகிழ்ச்சியில் இருப்பார்கள், இந்த அனைத்து நிஅமத்துகளுடனும். ஜன்னத்திலும் பல வகைகள் உண்டு. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், தன் இறைவனின் ஸ்தானத்தை பற்றி அஞ்சி நடப்பவர்களுக்கு 2 ஜன்னத்துகள் தயாராக உள்ளது. சூரத்துர் ரஹ்மான் 46வது வசனம். வமின் தூனிஹிமா ஜன்னதான், அவை இரண்டிற்கும் கீழே சிறப்பான வேறு 2 ஜன்னத்கள் உள்ளன. பிறகு மிக உயர்ந்த மற்றும் சிறந்த ஜன்னத் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் ஜன்னத்தின் எல்லை சுவர்களை தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்திருக்கிறான். அதில் ஆறுகளையும் மரங்களையும் அமைத்துள்ளான். மலக்குகள் ஜன்னத்தின் அழகை பார்த்து சொன்னார்கள், ஜன்னத்தே, நீ எவ்வளவு பாக்கியமானதாக இருக்கிறாய், நீ மன்னர்களின் இலக்கு ஆவாய் என்று. யார் மன்னர்கள்? ஈமானுடன் நன்மைகள் செய்தவர்கள். ஜன்னத் எதனால் செய்யப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டபோது, தங்க செங்கல்லும் வெள்ளி செங்கல்லும் வைத்து கட்டப்பட்டுள்ளது. அதன் சிமெண்ட் கஸ்தூரியாகும், அதன் மண் குங்குமப்பூவாகும், அதன் கற்கள் முத்துகளும் மாணிக்கங்களுமாகும் என்று சொன்னார்கள். தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு அடியில் ஆறுகள் ஓடும். அது நீராறும் பாலாறும் தேனாறும் ஆகும். ஜன்னத்வாசிகள் அவர்கள் விரும்பிய திசையில் அதை ஓட வைப்பார்கள். போகுமிடமெல்லாம் எடுத்தும் செல்வார்கள். இந்த ஆறுகள் அங்குள்ள மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும். இந்த மரங்களில் பல வகையான கனிகளும் காய்ச்சும். அல்லாஹ் தஆலா இந்த ஆறுகள் மூலமாக தான் ஜன்னத்வாசிகளின் தாகத்தையும் தீர்ப்பான். அருமையான சுவை மிக்கதாக இருக்கும். முக்கியமாக அல் கௌசரின் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏரி, அதை ஹவுஸ் அல் கௌசர் என்போம். அதன் கரைகள் வெற்று முத்துக்களின் குவிமாடங்கள் அல்லது தங்க வளைவுகளால் ஆனவையாகும். அதன் அடிப்பகுதி மண் தூய்மையான மனம் மிக்க கஸ்தூரியாகும் மற்றும் அதன் கூழாங்கற்கள் முத்துக்கள் மற்றும் மாணிக்கங்களாகும். இதன் தண்ணீர் பாலை விட வெள்ளையாகவும் தேனை விட இனிப்பாகவும் இருக்கும், நறுமணமிக்கதாக இருக்கும். குல்லமா ருசிகு மின்ஹா மின் சமரத்தின் ரிஸ்கன் காலு ஹாதல்லதி ருசிக்னா மின் கபில், அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு பழம் வழங்கப்படும் போதெல்லாம் இதுதான் எங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். மனிதன் இயல்பாகவே தனக்கு தெரியாத அறிமுகமில்லாத எதையும் குறிப்பாக சாப்பிடும் வகைகள் அவனுக்கு பழக்கமில்லாததாக இருந்தால் அதை சாப்பிடுவதற்கோ ருசிப்பதற்கோ கொஞ்சம் தயங்குவான். அதனால் அவன் ஏற்கனவே பார்த்திருந்த பழக்கமான பழங்களை அல்லாஹ் ஜன்னத்தில் கொடுப்பான். அதை பார்த்ததும் இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன் என்பான். வஉது பிஹி முத்தஷாபிஹன், அவை இவ்வுலகின் பழங்களைப் போலவே இருக்கும். ஆனால் சொர்க்கத்தின் பழங்கள் சிறந்த சுவை கொண்டவை. சொர்க்கத்தில் உள்ள எதுவும் இந்த உலக வாழ்க்கையில் எதையும் போல் இருக்காது, பெயரை தவிர. இந்த வாழ்க்கையில் உள்ளதற்கும் சொர்க்கத்தில் உள்ளதற்கும் இடையில் பெயர்கள் மட்டுமே ஒத்துப்போகும். இந்த பழங்கள் வடிவத்தில் மட்டும் பூமியின் பழங்களைப் போலவே இருக்கும், ஆனால் அவற்றின் சுவை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். எனவே சொர்க்கத்தின் பழங்கள் பூமியின் பழங்களுடன் பொதுவான பெயரை பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் அவை வேறுபட்ட தன்மையை கொண்டிருக்கும். உலகத்தில் உள்ள பழங்களில் சில ருசியானதாக இருக்காது, ஆனால் ஜன்னத்தின் அனைத்து கனிகளும் மிகவும் சுவையானதாகவும் இனிப்பாகவும் இருக்கும். ஜன்னத்வாசிகள் அவர்களுக்கு பிடித்த பழங்களைத்தான் உண்பார்கள், பிடித்த நேரத்தில் தான் உண்பார்கள். அங்கு யாரும் நீ இந்த பழத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்த மாட்டார்கள். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, மேலும் அவர்களுக்கு அதில் அஸ்வாஜும் முத்தஹரா இருக்கும். சொர்க்கத்தில் முஃமின்களுக்கு இருக்கும் மனைவியர் வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் தூய்மையாக இருப்பார்கள். அதாவது
மலம், மாதவிடாய் போன்ற உடல் ரீதியாக அருவருப்பான எல்லாவற்றிலிருந்தும், கெட்ட குணம் அல்லது துரோகம் போன்ற ஒழுக்க ரீதியாக அருவருப்பான எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட தூய்மையானவர்கள். அஸ்வாஜ் என்ற வார்த்தை கணவன் மனைவி இரண்டிற்கும் உபயோகப்படுத்தலாம். ஆனால் இங்கே குறிப்பாக மனைவியர்களை பற்றி விவரிக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், அசுத்தம் மற்றும் அசுத்தத்தில் இருந்து தூய்மையானது. மாதவிடாய், இயற்கையின் அழைப்பிலிருந்து விடுபடுதல், சிறுநீர், எச்சில், விந்து மற்றும் கர்ப்பம் என்று முஜாஹித் அவர்கள் கூறினார். தூய்மையற்ற தன்மையிலிருந்தும் பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட என்று கத்தாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். வஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். ஜன்னத் வாசிகள் ஜன்னத்திலும் நரகவாசிகள் ஜஹன்னமிலும் நுழைந்த பிறகு மௌத்தை, அதாவது இறப்பு என்பதை கட்டி எடுத்து வந்து ஜன்னத்துக்கும் ஜஹன்னமுக்கும் நடுவில் இருக்கும் சுவற்றில் நிற்க வைத்து, ஓ ஜன்னத் வாசிகளே என்று அழைப்பு விடுக்கப்படும். ஜன்னத் வாசிகள் பயத்தோடு எட்டி பார்ப்பார்கள். பிறகு ஓ நரகவாசிகளே என்று அழைப்பு விடுக்கப்படும். ஒருவேளை அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டதா என்று நினைத்து நரகவாசிகள் மகிழ்ச்சியுடன் எட்டி பார்ப்பார்கள். இரண்டு குழுவினரிடமும் மௌத்தை காட்டி இதை தெரியுமா என்று கேட்கப்படும். இரண்டு குழுவினரும் ஆம், இது எங்களுக்கு நியமிக்கப்பட்ட மவுத் ஆகும், மரணமாகும் என்பார்கள். எனவே மரணத்தை அந்த சுவற்றின் மேல் அறுத்து போடப்படும். ஜன்னத்வாசிகளிடமும் நரகவாசிகளிடமும் நீங்கள் எப்போதும் இங்கிருப்பீர்கள் என்று சொல்லப்படும். இதை பார்த்து நரகவாசிகள் துக்கத்தால் சாக முடியும் என்றால் செத்து விடுவார்கள். ஆனால் அதுவும் இல்லாமல் போய்விட்டது. ஈமான் கொண்டவர்கள் மரணத்திலிருந்தும் அவர்களின் பேரின்பத்தின் இடையூறில் இருந்தும் பாதுகாப்பாக நித்திய மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். ஏனெனில் அது ஒருபோதும் முடிவடையவோ அல்லது நிறுத்தவோ போவதில்லை. இவர்களில் எங்களையும் சேர்க்கும்படி அல்லாவிடம் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் அவன் மிகவும் தாராளமானவன், மிகவும் இரக்கமுள்ளவன் மற்றும் மிகவும் கருணையுள்ளவன். ஆமீன். இஸ்லாத்தை பற்றி பேசும் போதோ சொல்லும் போதோ அல்லாவின் தண்டனைகளை பற்றியும் நரக வேதனையை பற்றியும் மட்டும் சொல்லி பயம் காட்டாமல் மகிழ்ச்சி அடையும் செய்திகளையும் சொல்ல வேண்டும். ஜன்னத்தை அடைய ஈமானுடன் சாலிஹான அமல்களையும் செய்ய கடமைப்படுங்கள். அத்தோடு ஜன்னத் வேண்டும் என்று அல்லாவிடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமலின் வ அஊது பிக மினன் நாரி வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமலின். ஓ அல்லாஹ், நான் உன்னிடம் சொர்க்கத்தையும் என்னை அதற்கு அருகில் கொண்டு வரும் வார்த்தைகள் அல்லது செயல்களையும் கேட்கிறேன். மேலும் நரக நெருப்பிலிருந்தும் என்னை அதன் அருகில் கொண்டு செல்லும் வார்த்தைகள் அல்லது செயல்களிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك نشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليه. السلام عليكم ورحمة الله وبركاته.